வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியன் ரயில்வே துறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியங்களும், மர்மங்களும் பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்தியன் ரயில்வே பார்த்தீங்கன்னா, 19 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுங்க. பொது போக்குவரத்துல மிகப்பெரிய ரயில் நீள போக்குவரத்து கொண்டது இந்தியா தாங்க. இந்தியன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் பெட்டிகள பயன்படுத்துற மின் விசிறிகளும், விளக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா, திருடப்படாததற்கு ஒரு காரணம் இருக்குங்க. அந்த மின் விசிறிகள் வந்து பார்த்தீங்கன்னா, குறைந்த மின்னோட்டத்தில வந்து இயங்கக்கூடியதுங்க. அதாவது நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 220 வோல்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோங்க. அதே ரயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, 110 வோல்ட் தாங்க. அதாவது அமெரிக்கா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து 110 வோல்ட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த மின்விசிறிகள் எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல கனெக்ஷன் குடுத்தாலயும், அந்த மோட்டார் வந்து இயங்காதுங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே தொழிற்சாலை பெட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் அதாவது சென்னை பெரம்பலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் பெட்டிகள வந்து தயாரிக்கிறாங்க. அதிக பொது போக்குவரத்து துறை ஊழியர்களை கொண்டதே இந்த ரயில்வே துறை மட்டும்தாங்க. இந்த ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா, 1952ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுத்துறையால் நிறுவப்பட்டதுங்க. இந்தியன் ரயில்வே என்று பெயர் மாற்றப்பட்டதுங்க 1952ஆம் ஆண்டு. இந்தியன் ரயில்வேல மெட்ரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 8 மெட்ரோ நிலையங்கள் வந்து இந்தியாவுல இருக்குங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குங்க. முதல் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டதுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல தொடர்ந்து பெற நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.